வேறு என்ன தேவை? எண்ணெயின் புதிய விலை தேவை. அது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 50%. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது? 3 × எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா அந்த ரேட்டை. ஸோ அப்போ 3x × 150% இருக்குமா? ஸோ அப்போ 3x × 150 டிவைடட் பை 100. ஸோ இதை அடிக்கலாமா? 3 வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 9x/2. ஸோ அப்போ 3 பொருட்களினுடைய புதிய விலையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய புதிய செலவு தொகையை கால்குலேட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு அரிசியின் புதிய விலை எவ்வளவு? 72x/5 ப்ளஸ் மீனின் புதிய விலை 221/10 × x ப்ளஸ் எண்ணெயின் புதிய விலை 9x/2. இந்த 3த்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 3 பொருட்களின் புதிய செலவு தொகை கிடைக்கும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தால் 10ன்னு கிடைக்குமா? அப்போ இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 144x இது அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இந்த 3த்தையும் ஆட் பண்ணிடலாமா? 144 221 45. அப்போ 410/10 × எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இதை அடிச்சிடலாமா? அப்போ புதிய செலவு தொகை எவ்வளவு? 41 × எக்ஸ். இவ்வளோ அமௌண்ட் ஆகுது அந்த தனித்தனியே இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? புதிய செலவு தொகையின் உயர்வு சதவிகிதம் தான் கேட்டிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? உயர்வு சதவிகிதம்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? = பழசு எவ்வளவு? டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணி வச்சது 32 × எக்ஸு. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு? அதாவது புதிய செலவு தொகை என்னவாக இருக்குது? 41 × எக்ஸு. அப்போ பழைய செலவு தொகை 32 × எக்ஸுக்கு எவ்வளோ கூடியிருக்கு? 41 எக்ஸிலேருந்து 32 எக்ஸை கழிச்சா 9 × எக்ஸ்ன்னு கிடைக்குமா? அப்போ 32 எக்ஸுக்கு 9 எக்ஸு கூடியிருக்குன்னா இன்ட்டு 100க்கு எவ்வளோன்னு போட்டால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதை அடிச்சிடலாமா? இங்கேயும் அடிக்கலாம். 25 இங்கே வந்து என்னென்னு கிடைக்கும்? 8. ஸோ அப்போ 9 × 25/8. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 45 225/8. ஸோ அப்போ இப்போ இதை அடிக்கலாம்.